Hi friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணிட்டுங்க, அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளேயே இந்த சைடில் ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா அதை இன்னும் 1-2 இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுமே அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாகவே ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல். அதுக்குள்ளவே இங்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்குல ஓரளவு மசாலா பிடிச்சிருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க எப்பயுமே இந்த மசாலா செய்யும்போது பூரி கிழங்குக்கு. இப்போ இந்த கடலை மாவை தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இதை அப்படியே இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 கொதி வந்துடட்டும். லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ளாரவே இதெல்லாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த சைடு நம்ம பிணைச்சி வச்சுருக்கிற மாவும் நல்லாவே ஊறிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்துட்டோம்னா இந்த சைட் குருமாவும் மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பூரி மசாலா இப்போ உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எப்போவுமே பூரி சுட்டோம்னா அப்பாவுக்கு சப்பாத்தி தான் சுடுவோம். அதனால் நமக்கு பூரி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுவும் சூடாயிட்ருக்கு. பூரிக்கு மாவெல்லாம் நல்லாவே உருட்டியாச்சுங்க. இப்போ பூரியும் நான் பொரிச்சிட்ருக்கேன். அம்மா தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடு நமக்கு பூரி கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பொரிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நமக்கு ரொம்பவே சூப்பரான டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அப்பாவுக்கு சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டில் பூரினாலே ஸ்பெஷல் தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான பூரியையும் செஞ்சு பாருங்கள். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு மசாலையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா ஒரு நாள் எடுத்து வச்சு சாப்பிட்டாலுமே நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.